நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் எந்த பாவத்துக்கும் தன்னை உட்படுத்தாதபடிக்கு பரிசுத்த ஜீவியம் செய்தார் என்று சொல்லி வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆம், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இச்சையடக்கத்தோடு அவர் வாழ்ந்து ஒரு வெற்றி வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்தார். ஆம், இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு எதிராய் வருகிற எல்லா சோதனைகளையும் இச்சை அடக்கத்தோடு ஜெயிக்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோமா? மத்தேயு 4வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, சத்ருவானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பலவித சோதனைகளை கொண்டு வந்ததை நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த எல்லா சோதனைகளையும் அவர் இச்சையடக்கத்தோடு தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு ஜெயித்தார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அநேக தருணங்களில் சுவிசேஷ புத்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது பரிசேயர் சதுசேயர் பலவிதமான கேள்விகளோடும் சந்தேகங்களோடும் அவரிடத்தில் வந்த பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய விருப்புகள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் அடக்கி தேவனுடைய சித்தத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு பதில் அளித்து அப்படிப்பட்ட சோதனைகளை ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவர் அந்த அகோர சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்து அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவர் பிடிக்கப்பட்டதன் முதல் அந்த கல்வாரி சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கொல்கதா மலையிலே அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு போகும் வரையிலும் தன்னுடைய சிலுவை மரணத்தின் தருணம் வரையிலும் பலவிதமான அவமானங்கள், அடிகள், உதைகள், அவதூறு பேச்சுகள், ஏளனங்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் அந்த தேவகுமாரன் இந்த மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக தன்னுடைய மனித குணத்தில் உள்ள இச்சைகளை, விருப்பங்களை எல்லாவற்றையும் அடக்கி தியாகம் செய்து அந்த கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ரட்சிப்பிற்காக தன்னுடைய ஜீவனை ஈந்தாரே. அப்படிப்பட்ட இச்சை அடக்கமுள்ள அந்த மகா பெரிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற பின்பற்றுகிற நாமும் கூட அவரை போல இச்சை அடக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையை ஜெயத்தோடு கூட வாழ்ந்து முடிக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கூறுகிறதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் கூட விசேஷமாக இந்த லெந்து கால நாட்களிலே அவருடைய அடிச்சுவடுகளை அதிகமாய் தியானிக்கிற இந்த நாட்களிலே நம்மளை வெறுத்து அவரை முழுமையாய் பின்பற்ற தீர்மானம் செய்வோம் என்று சொன்னால் அதுதான் அர்த்தமுள்ள லெந்து கால வாழ்க்கை. ஆமென்.